ஈரோட்டில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களில் உணவு பட்டியலை விரிவுபடுத்தவும் தினக்கூலியை உயர்த்தவும் முதலமைச்சருக்கு அம்மா உணவக பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு காந்திஜி சாலையில் செயல்படும் அம்மா உணவகத்தில் அரசு விதிமுறைகளின்படி தற்போது காலையில் இட்லியும், மதியத்தில் சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம் மட்டுமே வழங்கப்படுகிறது. சென்னை போல அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியான விரிவான இதையடுத்து உணவு பட்டியலை அமல்படுத்த வேண்டும் என பணியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தற்போதுள்ள தினக்கூலி 322 500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களை தரக்குறைவாக நடத்துவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அம்மா உணவக பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்தாதானே நாங்க போட முடியும். கவர்மெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. அம்மா 2014 ஆரம்பிச்சப்போ காலையில இட்லி சாம்பாரும், மத்தியானத்துக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் போட சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் தான் ஈரோடு மாநகராட்சியும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். இது தமிழக முதல்வர் தான் சொல்லணும். பொதுமக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தரமான உணவு கொடுன்னு சொன்னா என்னன்னா எல்லா உணவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா உணவகத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து அம்மா உணவகத்துக்கும் காலையில இட்லி, பொங்கல் இல்ல வேற ஏதாவது கொடுத்தாலும் அவருடைய இதுல கொடுக்கலாம். மத்தியானத்துல வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இது மாதிரி போட சொல்லி அவர் உத்தரவு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற அம்மா உணவகத்துக்கும் ஒரு மெனு கொடுக்கணும். சென்னையில மட்டும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, தனி ரூலா கொடுத்துருக்காங்க. மத்த மாவட்டம்ல எல்லாமே அம்மா உணவுன்னா அம்மா உணவு தானே. மாநகராட்சி, நகராட்சி, இப்ப ஈரோடுன்னா ஈரோடு, சேலம், திருப்பூர் எல்லாம் அம்மா உணவு தானே. எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. அது மாதிரி அவர் ஒரு மெனு எங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்க எல்லா உணவும் மக்களுக்கு நாங்க தரோம்.